Hello everyone. நம்ம லாஸ்ட் வீடியோல நேஷனல் இன்கம், ஜிடிபி, ஜிஎன்பி, டிப்ரிசியேஷன், என்டிபி, என்என்பி எல்லாம் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவேஷன்ல சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி, ஜிடிபி டிஃப்ளேட்டர், per capita இன்கம் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் எப்படி மெஷர் பண்றாங்க, அதுக்கான 3 மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாமினல் ஜிடிபி பார்க்கலாம். நாமினல் ஜிடிபினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா கரண்ட் பிரைஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்றது ஜிடிபி. இப்போ கரண்ட் ப்ரைஸ்னா என்னன்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் தான் நம்ம கரண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கண்ட்ரில ஒரு வருஷத்துல ஒரு 100 நோட் புக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு நோட் புக்கோட ப்ரைஸ் 10 ருபீஸ் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளவு வரும்? 1000 ருபீஸ் வரும் இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் இயரும் அதே 100 நோட் புக்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா ப்ரைஸ் வந்துட்டு 15 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்க 100 இன்டூ 15 நம்மளுக்கு 1500 ஆகுது. இப்போ என்ன நடந்துச்சு? நோட் புக்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகலை, அதே 100 நோட் புக்ஸ் தான். ஆனால் ப்ரைஸ் மட்டும் 10 ருபீஸ்ல இருந்து 15 ருபீஸ் ஆயிடுச்சு. ஆனால் கரண்ட் ப்ரைஸை யூஸ் பண்றதுனால நம்ம ஜிடிபி வேல்யூ 1500 ஆயிடுச்சு. இதுதான் நாமினல் ஜிடிபி. ஸோ நாமினல் ஜிடிபி பார்க்கும்போது ப்ரைஸ் சேஞ்சும் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸை வச்சு நம்ம எக்கனாமியோட அவுட்புட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த நாமினல் ஜிடிபி. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ஜிடிபியில 1000 ருபீஸ்ல இருந்து 1500 ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரி உண்மையிலேயே அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா நாட் நெசசரிலி. ஏன்னா 100 நோட் புக்ஸ் தான் 2 வருஷமும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ப்ரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ப்ரைஸ் இன்க்ரீஸை விட்டுட்டு உண்மையா ப்ரொடக்ஷன் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இதுக்கு தான் ரியல் ஜிடிபி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேஸ் இயர் இல்லைன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வச்சு கால்குலேட் பண்ணுற ஜிடிபி. ஓகேங்களா? இங்க கரண்ட் ப்ரைஸை நம்ம யூஸ் பண்ணாம ஒரு குறிப்பிட்ட இயரோட ப்ரைஸ் ரெஃபரன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸாம்பிள் பேஸ் இயர் 10 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் அதே 100 நோட் புக்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ கரண்ட் ப்ரைஸ் 15 ருபீஸ் இருக்கு. ஆனா ரியல் ஜிடிபி கால்குலேஷனுக்கு பேஸ் ப்ரைஸ் அதாவது 10 ருபீஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? 100 இன்டூ 10 1000 ருபீஸ். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் சேஞ்ச் வந்து நம்ம கால்குலேஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உண்மையிலேயே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அதுதான். ஸோ நாமினல் ஜிடிபினா கரண்ட் ப்ரைஸ், ரியல் ஜிடிபினா கான்ஸ்டன்ட் ஆர் பேஸ் இயர் ப்ரைஸ் தான். ஓகே, இப்போ நம்ம ஒரே எக்ஸாம்பிள்ல ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம், நாமினல் அண்ட் ரியல் ஜிடிபி. 100 நோட் புக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர்ல 10 ருபீஸ், செகண்ட் இயர்ல 15 ருபீஸ். ப்ரொடக்ஷன் 2 வருஷமும் சேமா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நாமினல் ஜிடிபி என்ன பார்ப்போம்னா அந்த இயரோட கரண்ட் பிரைஸ் பார்ப்போம். ரியல் ஜிடிபி என்ன என்ன பார்ப்போம்? பேஸ் இயரோட பிரைஸ் பார்ப்போம். ஸோ நாமினல்னா கரண்ட் பிரைஸ், ரியல்னா கான்ஸ்டன்ட் பிரைஸ். இந்த டிஃபரன்ஸ் நீங்க கிளியரா இருந்தாலே ரியல் ஜிடிபி டாபிக் உங்களுக்கு ஈஸி தான். நெக்ஸ்ட் ஜிடிபி டிஃப்ளேட்டர். இந்த நேம் கேட்ட உடனே இது என்ன இன்னொரு பெரிய ஃபார்முலான்னு பயப்படாதீங்க. ஜிடிபி டிஃப்ளேட்டரோட பேசிக் ஐடியா ரொம்ப சிம்பிள். ஜிடிபியில இருக்க டொமஸ்டிக்லி ப்ரொடியூஸ்டு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ஓவரால் பிரைஸ் லெவல் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அதாவது பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர். இதுக்கு நம்ம நாமினல் ஜிடிபி அண்ட் ரியல் ஜிடிபி ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜிடிபி டிஃப்ளேட்டர் ஈக்குவல் டு நாமினல் ஜிடிபி டிவைடட் பை ரியல் ஜிடிபி இன்டூ 100. ஸோ ஈஸியா ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாமினல் ஜிடிபி 120 rupees, real GDP 100 rupees. So 120 divided by 100 into 100. அப்போ 120 வருது. இந்த 120 தான் ஒரு பிரைஸ் லெவல் இண்டெக்ஸ். ஸோ பேஸ் இயர்ல இண்டெக்ஸ் பொதுவா 100 இருக்கும். அதை கம்பேர் பண்ணி நம்ம பிரைஸ் லெவல் எப்படி மாறி இருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாமினல் என்ன கரண்ட் பிரைஸ், ரியல் என்ன கான்ஸ்டன்ட் பிரைஸ், ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா ஓவரால் பிரைஸ் லெவல் சேஞ்ச். அதாவது ஜிடிபி டிஃப்ளேட்டர்னா பிரைஸ் லெவல பாக்குறதுக்கு யூஸ் ஆகிற இண்டிகேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம். இந்த டேர்ம் ரெண்டு வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். பெர் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும், கேபிட்டா அப்படின்னா பர்சன். ஸோ பெர் கேபிட்டான்றது பெர் பர்சன். ஒரு பர்சனுக்கு ஆவரேஜா எவ்வளவு இன்கம் வருது அதை பாக்குறது. ஓகேங்களா? சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் வந்துட்டு 1000 crore வச்சுக்கோங்க, பாப்புலேஷன் 100 crore. அப்ப ஆவரேஜ் இன்கம் பர் பர்சன் எவ்வளவு வரும் அப்படின்னா 1000 டிவைடட் பை 100 10. ஸோ பெர் கேபிட்டா இன்கம் வந்துட்டு 10 வருது. ஸோ ஃபார்முலா என்னன்னா பெர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு டோட்டல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். இது ஏன் யூஸ்ஃபுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட டோட்டல் இன்கம் மட்டும் பார்த்தா போதாது. சப்போஸ் கண்ட்ரி ஏவோட இன்கம் 1000 crore, கண்ட்ரி பியோட இன்கம் 800 crore,
கண்ட்ரி ஏ ரிச் மாதிரி தோணலாம். ஆனா கண்ட்ரி ஏவோட பாப்புலேஷன் ரொம்ப பெருசா இருந்தா ஒரு பர்சனுக்கு கிடைக்கிற ஆவரேஜ் இன்கம் கம்மியா இருக்கலாம் இல்லைங்களா? அதனாலதான் டோட்டல் இன்கம் மட்டும் இல்லாம பாப்புலேஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுக்குதான் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு வரலாம். ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் நம்ம எப்படி மெஷர் பண்றாங்க? சோ இது பார்த்த உடனே இப்போ கால்குலேஷன் ரொம்ப டிஃபிகல்ட் ஆக போகுதுன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. இதுக்கு பேசிக்கா 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 3 கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க? சோ இதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் அதுல இருந்து யாருக்கு இன்கம் கிடைச்சது? சோ இதுக்கு இன்கம் மெத்தட். அண்ட் தேர்ட் கொஸ்டின் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க? இது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இந்த 3 கொஸ்டின்ஸ் நீங்க புரிஞ்சுக்க அப்படின்னா இந்த 3 மெத்தட்ஸ் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மெத்தட். இதுக்கு அவுட்புட் மெத்தட் இல்லைன்னா வேல்யூ ஆடட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிம்பிளா இதோட மீனிங் பார்க்கலாம். ஒரு நாட்டுல எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத வச்சு மெஷர் பண்றது. ஸோ ஒரு நாட்டுல இப்போ ஃபார்மர்ஸ் வந்து கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஃபேக்டரிஸ்ல ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, டீச்சர்ஸ் டீச்சிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க, அடுத்து டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் இருக்கு. இப்படி எக்கனாமியில ப்ரொடியூஸ் ஆகிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூவை கால்குலேட் பண்றோம். இதுதான் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஸோ ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்றது வாட் வாஸ் ப்ரொடியூஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கம் மெத்தட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஒர்க்கர் வேலை பண்றாரு, அவருக்கு வேஜஸ் கிடைக்குது. ஒரு பர்சனோட லேண்ட் யூஸ் பண்றாங்க, அவருக்கு ரெண்ட் கிடைக்குது. கேபிட்டல் யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பிசினஸ் ஓனருக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல உருவாகுற டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் இன்கம்ஸை கால்குலேட் பண்றது தான் நம்ம இன்கம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பேசிக் ஐடியா வேஜஸ் பிளஸ் ரெண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். இன்கம் மெத்தட் அப்படின்னா who earned income. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? ஸ்பெண்டிங். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறதுக்காக எக்கனாமில எவ்வளவு ஸ்பெண்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்றது ஜிடிபி மெஷர் பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க, கன்சப்ஷன். ஒரு கம்பெனி ஒரு நியூ மிஷின் வாங்குது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட் ஒரு ரோட் பில்ட் பண்ணுது, ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு ஃபாரின் கண்ட்ரி நம்ம ப்ராடக்ட் வாங்குது, எக்ஸ்போர்ட். நம்ம ஒரு ஃபாரின் ப்ராடக்ட் வாங்குறோம், இம்போர்ட். இது எல்லாமே வச்சு எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச்ல ஜிடிபியை மெஷர் பண்றோம். ஸோ இதுக்கான பேசிக் ஃபார்முலா ஜிடிபி ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். ஸோ சி இன்னா கன்சப்ஷன், பீப்புள் ஸ்பெண்டிங். I in investment, business spending on investment. G in government expenditure, government spending. X in exports, foreign countries நம்ம products வாங்குறது. M in imports நம்ம foreign products வாங்குறது. Why import subtract பண்றோம் அப்படின்னா because GDPல நம்ம domestic production வந்து measure பண்ணணும். ஃபாரின் கண்ட்ரில ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ப்ராடக்டை நம்ம கண்ட்ரியோட டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்ல நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இம்போர்ட்ஸ் நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அப்படின்னா ஹவு மச் வாஸ் ஸ்பெண்ட் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 மெத்தட்ஸை நம்ம ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸாம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கண்ட்ரில ஒரு இயர்ல வந்துட்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்குது. நான் 3 கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணீங்க? ப்ரொடக்ஷன் மெத்தட். செகண்ட் அதுல இருந்து யாருக்கு இன்கம் கிடைச்சது? அண்ட் தேர்ட் ஒன் அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்க எவ்வளோ ஸ்பெண்டிங் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னா வாட், இன்கம், ஏர்ன்ட், எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெண்ட். இந்த 3 வேர்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது ப்ரொடக்ஷன் மெத்தட் வரும், இன்கம் செகண்ட் வந்துட்டு இன்கம் மெத்தட் வரும், அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வரும். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜிடிபி ஏன் இம்பார்ட்டன்ட்? ஒரு கண்ட்ரிஸ் எக்கனாமி எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஜிடிபி ஒரு இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர். ஆல்ரெடி ஒரு சிம்பிள் எக்ஸாம் பார்த்துருந்தோம். ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி அப்படின்றது லாஸ்ட் இயர் 100 crore இருக்கு, இந்த இயர் 110 crore இருக்கு, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து எக்கனாமியோட அவுட்புட் வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. பட் ஜிடிபி மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்கனாமியோட அவுட்புட்டை பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் இயர்ஸை நம்ம கம்பேர் பண்ணலாம், எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டுக்கு வந்து எக்கனாமிக் பிளானிங் அண்ட் பப்ளிக் டிசிஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் லைக் பாலிசி டிசிஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அதனால ஜிடிபி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா ஜிடிபி ஒரு கண்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் சொல்லுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஜிடிபி இஸ் நாட் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட். இப்போ ஒரு கண்ட்ரியில ஜிடிபி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட மக்கள் எல்லாரும் வந்து நல்லா வாழ்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஜிடிபி என்ன மெஷர் பண்றது?
எக்கனாமிக் அவுட்புட். ஆனா டெவலப்மெண்ட் அப்படின்றது அதை விட பெரிய கான்செப்ட். டெவலப்மெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? பீப்புளோட இன்கம் எப்படி இருக்கு, எஜுகேஷன், ஹெல்த் கேர், லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, இன்கம் இன்இக்வாலிட்டி எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரில வந்து நம்ம நிறைய ஃபேக்டரிஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதே டைம் பொல்யூஷன், ஹெல்த் கேர் சரியா கிடைக்கல, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கம்மியா இருக்கு, இன்கமும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அதிகமா இல்லை அப்படின்னு ஜிடிபி இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த கண்ட்ரிஸோட ஓவரால் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால எக்கனாமிக் growth இஸ் நாட் ஈக்குவல் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் growth அப்படின்றது மோர் ப்ரொடக்ஷன் ஆர் மோர் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது பீப்புள்ஸோட ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் வெல்பீயிங் இம்ப்ரூவ் ஆகுறது. இது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். ஸோ growth அப்படின்றது மோர் அவுட்புட், டெவலப்மெண்ட் அப்படின்றது பெட்டர் லைஃப். ஓகே, இப்போ நம்ம படிச்ச எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். நாமினல் ஜிடிபி அப்படின்னா கரண்ட் ப்ரைசஸ், ரியல் ஜிடிபி அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆர் பேஸ் இயரோட ப்ரைசஸ், ஜிடிபி டிஃப்ளேட்டட் அப்படின்றது ஓவரால் ப்ரைஸ் லெவல் சேஞ்ச் வந்து இண்டிகேட் பண்ணும், அண்ட் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது ஆவரேஜ் இன்கம் பெர் பர்சன், ப்ரொடக்ஷன் மெத்தட் வாட் வாஸ் ப்ரொடியூஸ்ட், இன்கம் மெத்தட் அப்படின்னா யார் இன்கம் ஏர்ன் பண்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்துட்டு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் அவுட்புட் அண்ட் growth நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அண்ட் ஜிடிபி இஸ் நாட் ஈக்குவல் டு டெவலப்மெண்ட். ஜிடிபி ப்ரொடக்ஷனை மெஷர் பண்ணும், டெவலப்மெண்ட் அப்படின்றது ப்ராடர் கான்செப்ட். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு சிம்பிள் மீனிங் தான். ஓகேங்களா? ஃபார்முலாவை மனப்பாடம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ் கான்செப்டை இதே மாதிரி நம்ம சிம்பிளா பார்க்கலாம். கான்செப்ட்ஸ் புரிஞ்சா எக்கனாமிக்ஸ் ஈஸி. சப்ஸ்கிரைப் யூபிஎஸ்சி கீர்த்தி ப்ரெப் ஃபார் மோர் கான்செப்ட்ஸ். தேங்க்யூ.